எல்லோரும் எப்படிங்க இருக்கிறீங்கன்னு சொல்கிறத விட இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு தோண்டிச்சிங்க. நான் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தேன். வில்லேஜ்லேருந்து வரும்போது நான் இந்த மாதிரி ஆரி பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், லாஸ் ஆச்சு. டெய்லரிங் பண்ணுறேன்னு சொல்லி மிஷின் நிறையா வாங்கி கொடுத்தாரு, அதுவும் லாஸ் ஆச்சு. இந்த ஜோதிகா படத்தை பார்த்துட்டு மாடித்தோட்டம் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன், அதுவும் லாஸ் ஆச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு லாஸ் பண்ணேன், நிறைய நஷ்டம் பண்ணேன், எக்ஸட்ரா நிறைய மணி வேஸ்ட் பண்ணேன். எல்லா இடத்துலையும் பரவாயில்ல, அடுத்து எதாவது பண்ணிட்டு உனக்குன்னு வரும்னு எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணி ஒரு பேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு நான் இந்த இடத்துல போய் படிக்க போகிறேன், குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது, உங்களால் முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டேன். அப்பயும் ஓகே அக்செப்ட் பண்ணார். ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு மொபைல் கிடச்சிருச்சு, ஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற ஃபியூ மெம்பர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 12 மணிக்கு ஒரு கால் வந்தாலும் இது வரைக்கும் என் மேலே ஒரு சின்ன டாட்டு கூட சந்தேகப்படாமல், நான் வேணால் ஒரு நாளைக்கு 100 தாட்டி சந்தேகப்படுவேன், அது வேறு விஷயம். ஆனால் இது வரைக்கும் அவர் என் மேலே ஒரு சந்தேகம் இல்லாமல் எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவேன், எது பண்ணாலும் கரெக்டாக இருக்குன்னு எனக்காக வாழ்ந்துட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் எவ்வளோ நொடின்னு தெரியல, அதை விட பல நொடி நான் சண்டை போட்டிருக்கிறேன். அதையும் தாங்கிக்கிட்டு அந்த மனுஷன் எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு இன்றைக்கி பர்த்டே. இன்று போல் என்றும் நல்லா இருக்கணும். அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஹாப்பி பர்த்டே மாமா. பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்போ ஒரு வாழ்க்கை, இப்போ ஒரு வாழ்க்கை, இப்போ இருக்கிற நம்மள நிலமை, நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணும்போது நல்லா இருக்குல்ல. நம்மளோட குட்டீஸு அதெல்லாம் நினைக்கும் போது இன்னும் ஹாப்பி. இன்று போல் என்றும் நான் தினமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, வேறு வழி இல்லை. எனக்காக என்னை கல்யாணம் பண்ணிட்டேன், இதுதான் உன் வாழ்க்கை, ஒன்றும் பண்ண முடியாது ராசா, மாற்ற முடியாது வாழ்க்கையை. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பர்த்டேக்கு இதுதான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு, இதை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்க. ஹாப்பி பர்த்டே மாமா. பாய்.